ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். மகிமை உள்ள தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு சோத்திருக்கிற கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் சுவாமி. இந்நாள் வரைக்கும் எங்களை சுகபத்திரமாய் காத்து வழி நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே. கடந்த 8 மாதங்களை சுகபத்திரமாய் எங்களை கடக்க செய்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி இந்த புதிய நாளை காண செய்ததுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்நாளிலும் சுவாமி உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய், உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்பதின் நிமித்தமாய் எங்களுடைய ஆவிக்குரிய சரீர வளர்ச்சிக்காகவும் மீட்படையத்தக்கதாகவும் அது பிரயோஜனப்பட கிருபை அருளச் செய்வீராக. நீர் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி யாத்ராகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 17 முடிய. யாத்ராகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 17 முடிய. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினாலே அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றால். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வசனம் இங்கே என்ன சொல்லுகிறது? அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், இளைப்பாறுதல் தருவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே போய்கொண்டிருக்கும் பொழுது தேவனோடு கூட இடைப்படும்படியாய் மோசே என்ன பண்றாரு? சீனாய் மலை மீது ஏறி போகிறார். எதற்கு? தேவனோடு கூட இடைப்படும்படியாய், தேவனோடு கூட ஐக்கியப்படும்படியாய் அவர் மலை மீது ஏறி போகிறதான அத்தருணத்திலே மீண்டுமாய் மலையை விட்டு
ஜனக்கூட்டத்துக்குள்ளே வருவதற்கு சில நாட்கள் உருண்டோடினபடியினாலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததான காரியம் என்னவா இருக்கிறது? தங்கள் வைத்திருந்ததான பொன்னாபரணங்களை எல்லாவற்றையும் செய்து என்ன பண்றாங்க? எல்லாவற்றையும் எடுத்து சேகரித்து ஒரு பொன் கன்றுக்குட்டியை அவர்கள் உருவாக்கி அதை சேவிக்க ஆரம்பிக்கிறார்கள். என்ன பண்றாங்க? அதை இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே சேவிக்க ஆரம்பிக்கிறார்கள். எதற்கு? மோசே வருவதற்கு காலதாமதம் ஆனபடியினாலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன நினைத்து கொண்டார்கள்? மலை மீது ஏறி சென்றதான மோசே ஒருவேளை அங்கே மறித்திருக்க கூடும் என்று இவர்கள் தாங்களாகவே கற்பனை பண்ணிக்கொண்டு, கற்பனையிலே தங்களை ஆழ்படுத்திக் கொண்டு தங்களை பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்துக்கு வழி நடத்த சரியான தலைமைத்துவம் இல்லை என்று இவர்கள் என்ன பண்றாங்க? தாங்கள் வைத்திருந்ததான அத்தனை பொன் ஆபரணங்களையும் வைத்து ஒரு பொன் கன்றுக்குட்டி என்ன பண்றாங்க? உருவாக்குகிறார்கள். நியாயமாய் சொல்ல வேண்டும் என்றால் சற்று நாம் இதிலே ஆழ்ந்து சிந்தித்து பார்ப்போமானால் நடைபெற்றதான காரியம் என்ன? மோசே மலை மீது ஏறி செல்லுகிறார். வருவதற்கு கால தாமதமாகிறது. இந்த மோசே யார்? இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்லுகிறதான அந்த ஜனங்களுக்கு ஒரு தலைவனாய் இருக்கிறான் இந்த மோசே. அப்படிதானே? மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி நடத்துகிறதான ஒரு தலைவனாய் அந்த இடத்திலே இருக்கிறான். இப்படி தலைவனாய் இருக்கிறதான மோசே வர கால தாமதமானதினாலே ஒருவேளை அவன் மறித்திருக்க கூடும், மலையிலேயே மறித்திருக்க கூடும் என்று எண்ணி நியாயமா இந்த ஜனங்கள் என்ன பண்ணிருக்கணும்? நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி பேசி ஒரு முடிவெடுத்து ஒரு தலைவனை தானே என்ன பண்ணிருக்கணும்? நியமித்திருக்க வேண்டும். ஏன்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு தலைவன் இல்ல ஒரு கூட்டத்தை வழி நடத்துவதற்கு. தலைவன் இல்லாத நிலையிலே இருக்கிறதான கூட்டம் என்ன செய்திருக்க வேண்டும்? நியாயமாக இன்னொரு தலைவனைத்தான் நம்ம என்ன பண்ணிருக்கணும்? ஒன்று கூடி நியமித்திருக்க வேண்டும் வழி நடத்தும்படியாக. ஆனால் மாறாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததான காரியம் என்ன? ஒரு தலைவனை இவர்கள் நியமிப்பதற்கு பதிலாக வணங்குவதற்கே தேவனையே என்ன பண்ணிட்டாங்க? மாற்றி விட்டார்கள். என்ன பண்ணிட்டாங்க? மாற்றி விட்டார்கள். தாங்கள் செய்ததான பொன் ஆபரணங்களை வைத்து ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து அந்த பொன் கன்றுக்குட்டியை நடுவிலே வைத்து அதை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? இவங்க நம்மை பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்தில் இனி வரும் நாட்களிலே நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதான வல்லமை உள்ளது எது என்று அந்த பொன் கன்றுக்குட்டி என்று அதை சேவிக்க ஆரம்பித்தார்கள் என்று நாம் முன்னதாக இருக்கிறதான அதிகாரங்களிலே நாம் வாசிக்கலாம். இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது மோசே என்ன பண்ணுகிறாரு? இங்க ஜனங்கள் எல்லாரும் குதூகலமாய் களியாட்டங்களின் நிமித்தமாய் என்ன பண்றாங்க? அந்த நடனங்களிலேயும் களியாட்டங்களிலேயும் ஓரின சேர்க்கைகளிலேயும் தவறான கண்ணோட்டங்களிலும் குடித்து வெறித்து ஆழ்ந்து போய் உள்ளார்கள்.
இந்நேரத்திலே மோசே மலை விட்டு இறங்கி வந்து பார்க்கிறார் ஜனக்கூட்டத்தை. அவர் வழிநடத்தி வந்ததான அந்த ஜனக்கூட்டம், இது எப்படிப்பட்ட கூட்டம்? எகிப்து தேசத்திலே அடிமையாயிருந்ததான, தேவன் விரும்பக்கூடியதான ஒரு இஸ்ரவேல் கூட்டம், தேவன் அதிகமாய் நேசித்ததான ஒரு இஸ்ரவேல் கூட்டம். இந்த இஸ்ரவேல் கூட்டம் எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டிருந்தது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு இவர்கள் தாங்களுக்கென்று ஒரு தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்துக்கு என்ன பண்றாரு? மோசேவின் நிமித்தமாய் வழிநடத்தி செல்லுகிறார். எப்படி வழிநடத்தி செல்லுகிறார்? வனாந்திரத்திலே வழிநடத்தி செல்லுகிறார். இந்த பொன் கன்று குட்டியை உருவாக்குவதற்கு முன்பதாக, அல்லது மோசே மலை மீது ஏறி செல்வதற்கு முன்பதாக, இந்த ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு வந்து தேவ பிரசன்னத்தை உணர்ந்ததான ஒரு ஜனங்கள். மோசேவின் நிமித்தமாய் தேவன் செய்கிறதான அத்தனை அற்புத அடையாளங்களையும் கண்ணுக்கு கண்ணாய் பார்த்த ஜனங்கள் இவர்கள். அவைகள் எல்லாவற்றையும் மறந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்க? இவங்க என்ன பண்ணிட்டாங்க? வேறு ஒரு தெய்வத்தை வணங்குகிறவர்களாய் மாற்றிக்கொண்டார்கள். ஒரு பொன் கன்று குட்டியை வணங்குவதாக தங்களை மாற்றிக்கொண்டார்கள். அப்படி மாற்றிக்கொண்டதின் நிமித்தமாக மோசே மிகவும் கோபம் அடைந்தவராய் காணப்படுகிறார். மோசே மாத்திரம் அங்கு கோபம் அடையவில்லை, தேவனாகிய கர்த்தர் கூட என்ன பண்றாரு? கோபம் அடைந்தவராய் காணப்படுகிறார். தேவனாகிய கர்த்தரே சொல்லுகிறார், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று. தேவ சமூகத்திலே இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாயிருக்கிறார்கள். இவர்களுக்காய் நான் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், எவ்வளவு அற்புத அடையாளங்களை நான் செய்தாலும், நான் எவ்வளவு காரியங்களை நான் செய்து கொண்டிருந்தாலும், இவர்கள் ஒருபோதும் என்னை விசுவாசியாதவர்களாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று தேவனாகிய கர்த்தர் வருத்தப்படுகிறவராய் காணப்படுகிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் மோசே தேவ சமூகத்திலே சென்று தேவனிடத்திலே கேட்கிறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் எங்களை கானான் தேசத்துக்கு நீர் கொண்டு போய் சேரும். உம்முடைய வழிநடத்துதல் இல்லை என்றால் நீர் என்ன பண்ணிடுங்க? எங்களை கொன்று போட்டுவிடும். மோசே கதறுகிறான் தேவ சமூகத்திலே. அப்படி கதறப்படும் பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, 13 படிங்க பார்க்கலாம். அழகா சொல்லியிருக்கு. 13 படிங்க. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால், மோசே சொல்லுகிறான் யாரிடத்திலே? தேவனே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால். எதற்கு கிருபை கிடைத்ததானால்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கொடிய பாவத்தை செய்து விட்டார்கள். என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள்
உண்டாயிருக்க வேண்டாம் என்று மோசேவின் நிமித்தமாய் தேவனாகிய கர்த்தர் கட்டளை பிறப்பித்தார். நானே உனக்கு தேவன் என்று அதை மறந்தவர்களாய் இவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? தனக்கென்று தான் வழிபட ஒரு பொன் கன்று குட்டியை இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? உருவாக்கி விட்டார்கள். இது நிமித்தமாய் கோபமடைந்ததான தேவனிடத்திலே மோசே சென்று கேட்கிறான். பாருங்க எவ்வளவு அற்புத விதமா இருக்கு. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் என்று சொல்லுகிறான். படிங்க. இந்த சாதி உம்முடைய சனம் என்று நினைத்தருளும் என்றான். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை இருக்குமே ஆனால், உம்முடைய கண்களில் எங்களுக்கு ஒரு இரக்கம் உம்முடைய இருதயத்திலே பிறக்குமானால், நாங்கள் இந்த வனாந்தரத்தை விட்டு கடந்து போகும்படியாய் நீர் எங்களுக்கு ஒரு அருள் வாக்கை சொல்ல வேண்டும் என்று மோசே கேட்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்டதான வனாந்திரங்கள் நம்மிடத்திலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வனாந்திரம், வனாந்திரம் என்றால் அங்கே ஒரு சகல வசதிகளும் என்ன பண்ணாது, கிடைக்க படாது. நகரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குமா? இல்லாம வனாந்திரம் எப்படி இருக்கும்? வனாந்திரம் எப்படி இருக்கும்? வெறுமையாய் காணப்படும். அந்த வனாந்திரத்தின் மணலிலே நடப்பது மிகவும் கடினமானதாய் காணப்படும். அந்த நடக்கிறதான வழிகள் கொடுமையானதாய் இருக்கும். இவை எல்லாவற்றையும் நாம் கடந்து போக வேண்டும் என்றால் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் நம்மிடத்திலே இருந்தால் மாத்திரம்தான் வனாந்திரத்தை நாம் என்ன செய்ய முடியும்? கடந்து போக முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்டதான வனாந்திரங்கள் அநேகமாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் சற்று உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இன்றைக்கு நாம் கூட ஏதாவது பொன் கன்றுக்குட்டிகளை நம்முடைய இருதயத்திலே வைத்திருக்கிறோமா என்று. ஏனென்றால் நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் நமக்கென்று எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று பாலும் தேனும் ஓடக்கூடியதான ஒரு கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும்படியாய் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினாரோ, அதே போல பரம கானானாகிய நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? வழி நடத்தி கொண்டே போகிறார். இப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்தி போய்கொண்டிருக்கிறதான இந்த வனாந்திர பாதையிலே சில நேரங்களிலே நாம் என்ன செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம்? இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாம் முறுமுறுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எப்படி எப்படி முறுமுறுக்கிறோம்? எனக்கு மட்டும் ஏங்க இவ்வளவு பாடுகள் வருது? என் பக்கத்து வீட்டுல இருக்கிறவன்லாம் நல்லா இருக்கிறான், எனக்கு தான் இவ்வளவு கஷ்டம் வருது கடவுளே. நமக்குள் ஒரு முறுமுறுப்பு, நமக்குள் ஒரு முறுமுறுப்பு. இஸ்ரவேல் ஜனங்கள்
தண்ணீர் இல்லாமல் நான் வறண்டு தத்தளித்த பொழுது அங்கே ஒரு முறுமுறுப்பு ஏற்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்திலே உணவு பற்றாக்குறை வரும் பொழுது அங்கே ஒரு முறுமுறுப்பு ஏற்படுகிறது. மோசேவினிடத்திலே சென்று இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கிறார்கள், மோசே, இந்த வனாந்திரத்துல கொண்டு வந்து எங்களை சாகடிக்க பாக்குறியே, அந்த எகிப்து தேசத்திலேயே நாங்க இருந்திருந்தோம்னா தொம்மட்டி காய்களையும் வெள்ளேரி காய்களையும் வெள்ளை பூண்டுகளையும் வெங்காயங்களையும் நாங்கள் திருப்தியாய் உண்டு மகிழ்ந்திருப்போமே. எப்படி நான் அங்கேயே இருந்திருந்தேன்னா, எங்க எகிப்து தேசத்திலே நாங்கெல்லாம் இருந்திருந்தோம்னா தொம்மட்டி காய்களும் வெள்ளரி காய்களும் வெள்ளை பூண்டுகளும் வெங்காயங்களும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கிடைத்திருக்கோமே. ஆனா இங்க ஒண்ணுமே இல்லையே நாங்க பயிர் செய்வதற்கு. நாங்கள் பயிர் செய்து விளைவித்து அதை உண்ணுவதற்கு இங்கே ஒரு வாய்ப்பும் இல்லையே. ஏனென்றால் அது எப்படிப்பட்டதான பூமி? அது மணல் நிறைந்த பூமி. அதில் ஒரு விவசாயமும் என்ன பண்ண முடியாது, உற்பத்தி செய்ய முடியாத ஒரு நிலை, ஒன்றும் செய்ய முடியாத நிலை. நியாயமாய் இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? இவர்களை நேசிக்கிறதான தெய்வத்திடம் இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிட்டு இருக்க வேண்டும். சற்று இதிலே நாம் ஆழ்ந்து தியானிப்போம் என்றால், கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒவ்வொரு நேரமும் அந்த வனாந்திரத்திலே சோதனைகள் வரும் பொழுது தேவனாகிய கர்த்தர் எதற்காக அவர்களுக்கு சோதனைகளை அவர் கொடுத்தார் என்றால், இந்த நாம் நேசிக்கிறதான இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மிடத்திலே வந்து முறையிடுகிறார்களா என்று அவர் எதிர்பார்த்தவராய் தான் என்ன பண்றாரு, இப்படிப்பட்டதான சோதனைகளை அவர் அனுமதித்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் முடிவு பரியந்தம், அந்த பிரயாணத்தின் முடிவு பரியந்தம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு முறை கூட என்ன பண்ணல, தேவனாகிய கர்த்தருடைய பாதத்துல என்ன பண்ணல, ஒன்றுக்கு கூட இவர்கள் முறையிடவே இல்லை என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மாறாக இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? மோசே மலை மீது இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் மோசே இடத்திலே பேசினதான அந்த சத்தத்தை கேட்டு, இடிமுழக்கத்தை போல் இருக்கிறதே தேவனுடைய சத்தம், தேவனுடைய சத்தம் இரைச்சல் மிகுந்ததாய் காணப்படுகிறது என்று இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தவர்களாய் மோசே இடத்துல என்ன சொல்லுகிறார்கள்? மோசே, தேவன் எங்களோடு கூட பேச வேண்டாம், நீர் எங்களோடு கூட பேசும் என்று மோசேவின் இடத்திலே கேட்டுக்கொள்ளுகிறார்கள். என்ன பண்றாங்க? நியாயமா தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணார்? இஸ்ரவேல் ஜனங்களை அதிகமா நேசித்தார், அதிகமாக அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு கூர்ந்ததான தெய்வத்திடத்திலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிருக்கணும்? போயிட்டு கேட்டிருக்கணும். கேட்டிருந்தா உடனே என்ன பண்ணிருப்பாரு? அவர் மனம் இறங்கி அவர் என்ன பண்ணிருப்பாரு? எல்லாவற்றையும் அவர்களுக்கு செய்து கொடுத்திருப்பார். மாறாக இவர்கள் யாரிடத்துல சென்று கேட்கிறார்கள்? தேவனிடத்துல கேட்பதற்கு பதிலாக மோசேவினிடத்துல சென்று கேட்கிறார்கள். தேவன் எதிர்பார்த்தது என்ன? என் ஜனம், நான் நேசிக்கிறதான இந்த ஜனங்கள் என்னிடத்திலே நேரடியாய் வர வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தார். ஒரு சிறிய உதாரணத்தை நான் சொல்லணும்னா விருப்பப்படுறேன். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை இருக்கிறார். அந்த பிள்ளைக்கு ஏதாவது தேவைப்படும் பொழுது அந்த பிள்ளை என்ன பண்ணும்? தகப்பனிடத்துல வந்து, அப்பா எனக்கு இந்த தேவை இருக்கிறது, எனக்கு இதை
வாங்கி கொடுங்கள் என்று கேட்க வேண்டும். இதுதான் நீதி. அதான நீதி. மாறாக இந்த பிள்ளை தன் ஆசிரியரிடத்தில் சொல்லி, ஆசிரியரே எனக்கு இந்த தேவை உண்டு, என் தகப்பனிடத்தில் சொல்லி நீங்கள் அதை வாங்கி கொடுங்கள் என்றால் அது நீதியாக எண்ணப்படுமா, அநீதியாக எண்ணப்படுமா? சற்று யோசித்து பாருங்கள். தகப்பன் இருக்கிறார், பிள்ளை இருக்கிறான். பிள்ளை என்ன பண்ணும்? தகப்பனிடத்துல போயிட்டு கேட்கணும். கேட்டா தகப்பன் என்ன பண்றாரு? கொடுத்து விடுவார். அதற்காகத்தானே அவர் தகப்பனா இருக்கிறார். தான் பற்ற பிள்ளை அல்லவா அது. அந்த பிள்ளை போயிட்டு தகப்பனிடத்துல கேட்பதற்கு பதிலாக தனக்கு பாடம் கற்பிக்கிறதான, தன்னை உலகத்திலே வழி நடத்துகிறதான ஆசிரியரிடத்துல சென்று தன் தேவைகளை கேட்டு என் தகப்பனிடத்தில் அதை வாங்கி கொடுங்கள் என்று சொன்னால் அந்த தகப்பனுக்கு எப்படிப்பட்டதான மனநிலையில் அவர் இருப்பார்? அதை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். இதே நிலைதான் தேவனாகிய கர்த்தருக்கும். தேவனாகிய கர்த்தர் தகப்பனாயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் பெற்றெடுத்ததான பிள்ளைகளாயிருக்கிறார்கள். இந்த பிள்ளை தன் தகப்பனிடத்திலே வந்து எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் அவர் விருப்பப்பட்டவராய் காணப்பட்டார். மாறாக அவர்கள் செய்ததான காரியம் என்ன? தகப்பனிடத்திலே கேட்பதற்கு பதிலாக தன்னை வழி நடத்துகிறதான ஆசிரியராகிய மோசே இடத்துல கேட்டு என்ன பண்றாங்க? தேவனிடத்துல நீர் கேட்டு எங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்றாங்க. அந்த தகப்பனுடைய இருதயம் எப்படி உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கும். இதை கூட அவர் பொறுத்து கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். இதற்கு மேலாய் நடைபெற்றதான காரியம்தான் அவர்கள் செய்ததான அந்த பொன் கன்றுக்குட்டி. அப்படிப்பட்ட நிலையில் கூட மோசே இங்கே சொல்லுகிறார் அற்புத விதமாக, தேவனே உம்முடைய கண்களில் இப்பொழுது எங்களுக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும். எதற்கு? முதலாவது எதற்கு? உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும். நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கும், உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார். கண்களில் கிருபை இருந்ததுன்னா உம்மை அறிவதற்கும் இந்த ஜனங்களை நான் வழி நடத்துவதற்கும் நீர் என்ன பண்ணுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்ட்டு தேவனாகிய கர்த்தரிடத்திலே மோசே முறையிடுகிறான். இன்றைக்கு நாம் கூட இந்த உலகம் என்கிறதான வனாந்திர வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ஏற்படுகிறதான இன்னல்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், இத்தருணத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்திலே நாம் முழங்கால் படியிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசுவினிடத்திலே நாம் மன்றாட்டு ஜெபங்களை ஏறெடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மாறாக நாம் செய்து கொண்டிருக்கிறதான காரியம் என்னவா இருக்கிறது? எப்படிப்பட்டதாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா, எனக்கு இப்படிப்பட்டதான கொடிய வியாதி வந்து விட்டது, நீங்க கை வச்சு ஜெபம் பண்ணாதான் எனக்கு சுகம் கிடைக்கும். நீங்க ஜெபம் பண்ணாதான் எனக்கு உபத்திரவங்கள்
விடுதலையாக்கப்படும். நீங்கள் செபித்தால் தான் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கப்படும். ஒரு காரியத்தை நீங்க நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு சொல்லுகிறார், அப்பா பிதாவே என்கிறதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் அவர் நம்ம எல்லாருக்கும் தகப்பனானவராய் இருக்கிறார். எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரு? தகப்பனானவராய் இருக்கிறார். அந்த தகப்பனிடத்திலே பிள்ளைகளாகிய நாம் எப்படி சென்று கேட்க வேண்டும்? உரிமையோடு கேட்கணும். தகப்பனே, எனக்கு இந்த தேவை இருக்குதுப்பா, என் தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. எனக்கு இப்படிப்பட்டதான வியாதி வந்து விட்டது, இந்த வியாதியிலிருந்து நான் சுகம் பெற்றுக் கொள்ள வேண்டும்படியாய் எனக்கு மறு உத்தரவு அருள வேண்டும் என்று நாம் அவரிடத்தில் செபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எனக்கு உலகத்தில் வாழ்க்கைக்கு இவையெல்லாம் தேவைகளாய் இருக்கிறது, என் தேவை பூர்த்தி செய்யப்படும்படியாய் என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மாறாக நாம் செய்து கொண்டிருக்கிறதான காரியம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களைப் போல தேவன் எங்களோடு கூட பேச வேண்டாம், மோசே எங்களோடு கூட பேசினால் போதும், மோசே தேவனோடு கூட பேசிக்கொள்ளட்டும் என்று அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு நாம் கூட தேவனோடு கூட நாம் பேசுவதை மறந்தவர்களாய் ஊழியர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தேவனிடத்திலே இயேசுவினிடத்திலே முறையிடுவதற்கு பதிலாக மாயையான மாய்மாலம் செய்கிறதானவர்களிடத்திலே நாம் நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? முறையிட்டு கொண்டிருக்கிறோம். போன் பண்ணி எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க ஐயா. ஏன் அதை நீயே டைரக்டா இயேசுவினிடத்துல கேட்கலாம்ல? செய்ய மாட்டேன்னு சொல்லிடுவாரா? செய்ய மாட்டேன்னு சொல்லிடுவாரா? நீ பாவி, நீ என்கிட்ட எல்லாம் வரக்கூடாது, இந்த பாவப்பட்ட ஜென்மம் என்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது, நான் பரிசுத்தவான் அப்படி சொல்லிடுவாரா? ஒருபோதும் அவர் நம்மை தள்ளாத தேவனாயிருக்கிறார். ஒருபோதும் அவர் நம்மை தள்ளாத தேவனாயிருக்கிறார். நீ எப்பேற்பட்டதான பாவ சேற்றிலே விழுந்து தத்தளித்துக் கொண்டிருந்தாலும் சேற்றில் விழுந்த உன்னை அவர் தூக்கி எடுத்து தன் கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் நிமித்தமாய் உன்னை உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் கழுவி உன்னை பரிசுத்தமாக்க அவர் வல்லமையுள்ள தகப்பனாய் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? அவர் வல்லமையுள்ள தகப்பனாய் இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பிள்ளையாகிய நீ நேரடியாக தகப்பனிடத்தில் கேட்டால் நிச்சயமாய் அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உனக்கு ஒரு மீடியேட்டர் தேவையில்லை. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு இங்க 14ஆம் வசனத்துல, அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்றார். என்ன பண்ணுவேன்? இளைப்பாறுதலை தருவேன். என் சமூகம் என்ன பண்ணும்? உனக்கு முன்பாக செல்லும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் போகிறதான இந்த வனாந்திர பாதையிலே அநேக போராட்டங்கள் வரும், இக்கட்டுகள் வரும், கண்ணீர்கள் வரும், கவலைகள் வரும். இவை எல்லாவற்றையும் நாம் கடந்து போக வேண்டுமானால், இவை எல்லாவற்றையும் நாம் கடந்து போக வேண்டுமானால் அருள்நாதர் இயேசுவினுடைய சாயலை நாம் தரிப்பித்துக் கொண்டவர்களாய் அவருடைய வழிகளிலே நாம் நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். என்ன சொல்லியிருக்கிறாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் வழியா இருக்கிறபடியினாலே
இயேசு என்கிறதான வழியில் நடக்கப்படும் பொழுது, தேவனுடைய இயேசு என்கிறதான வழியில் நாம் நடக்கும் பொழுது தேவனுடைய அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் நமக்கு எப்படிப்பட்டதா இருக்கும்? பகலிலே அக்னி பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமுமாய் நமக்கு ஆசீர்வாதங்கள் மிகுதியாய் காணப்படும். தேவையான நேரத்திலே நமக்கு என்ன பண்ணப்படும்? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு அருளப்படும். தேவைகள் எல்லாம் நமக்கு பூர்த்தி செய்யப்படும். எப்பொழுது? அவருடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கப்படும் பொழுது, அவருடைய கண்களிலே நமக்கு தயவு பாராட்டப்படும் பொழுது, ஒரு இரக்கம் பிறக்கும் பொழுது நமக்கு என்ன பண்ணப்படும்? சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கப்படும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். தேவனை நோக்கி நாம் பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எடுத்து வாசியுங்கள். யாத்ராகம் 34:10. யாத்ராகம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறதான வார்த்தை, இந்த செப்டம்பர் மாத துவக்கத்திலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை, இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். எப்படி செய்வாரு? இன்றைக்கு உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை பண்ணுகிறார்? உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாகவும் உன்னை என்ன பண்ணுவாராம்? அதிசயங்களை காண பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை யாரெல்லாம் வெறுத்து ஒதுக்கினார்களோ, உன்னால் ஒன்றுக்கும் உபயோகப்படாத, நீ பிரயோஜனம் அடையத்தக்கவன் அல்ல என்று யாரெல்லாம் உன்னை நிந்தித்து ஒதுக்கினார்களோ, அவர்கள் மத்தியிலே உன் தலையை என்ன பண்ணுவார்? இன்றைக்கு நிமுர பண்ணுகிற தேவனா இருக்கிறார். உன்னை ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய் உன் தலையை அவர் என்ன பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்? நிமுர பண்ண வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அதை தான் இங்க என்ன பண்றாரு? சுட்டி காட்டுகிறார். அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாகவும் செய்வேன், உன்னோடு கூட இருக்கிற உன் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்லாம உன்னோடு கூட இருக்கிறதான ஜனங்கள் கர்த்தர் உன்னை வைத்து செய்கிறதான அத்தனை காரியங்களையும் அவர்கள் காணத்தக்கதாய், எப்படி காணத்தக்கதாய்? ஆச்சரியப்படத்தக்கதான காணத்தக்கதாய், ஆச்சரியமாய் காணத்தக்கதாய் தேவன் உன்னிடத்திலிருந்து அநேக காரியங்களை என்ன பண்ண போகிறார்? நிறைவேற்ற போகிறவராய் இங்கே உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை? அவங்க எப்படி பார்ப்பாங்களா? ஆச்சரியப்படத்தக்கதாய்னா, இவனுக்கு எப்படி இதெல்லாம், இவங்களால மட்டும் எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது? ஒரு நேரத்துல ஒன்றுக்கும் உதவாதவர்களா இவர்கள் இருந்தார்களே, இவங்கெல்லாம் இங்க வருவாங்கன்ட்டு நம்ம என்ன பண்ணல?
எதிர்பார்க்கவே இல்லை என்று அவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாய் தேவன் உங்களை என்ன பண்ண போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார், உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆசீர்வதிப்பேன் என்று உடன்படிக்கை பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். என்ன பண்ணுகிற தேவனாயிருக்கிறார்? உடன்படிக்கை பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அப்புறம் பாருங்க, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் எப்படிப்பட்டதா இருக்கும்? பயங்கரமாயிருக்கும். இதுதான் நான் சொன்னேன். உன்னோடு கூட இருக்கிறவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாய். இது எப்படி ஆயிற்று? இயேசு கிறிஸ்துவை பார்த்து கூட என்ன பண்றாங்க? அவரை சுற்றிலும் இருந்ததான அந்த ஜனங்கள் எல்லாரும், அண்ணா, காய்பா, வேதபாரகன் எல்லாரும் என்ன பண்றாங்க? பரிசேயெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. எதுக்கு ஆச்சரியப்படுறாங்க? இது எப்படி ஆயிற்று? இவன் தச்சனுடைய மகன் அல்லவா? இவனால் எப்படி அற்புத அடையாளங்களை எல்லாம் செய்ய முடிகிறது? இவனால் எப்படி சுகம் கொடுக்கப்பட முடிகிறது? இவனால் எப்படி ஒருவருடைய பாவங்களை மன்னிக்கப்பட முடிகிறது? ஆச்சரியமா இருக்கிறது. இவன் தச்சனுடைய மகன் அல்லவா? எப்படி அன்றைக்கு இயேசுவை பார்த்து ஆச்சரியப்பட்டார்களோ, இயேசுவை பார்த்து ஆச்சரியப்பட்டார்களோ, மேல் வீட்டு அறையில் ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது, பற்பல பாஷைகள் நிமித்தமாய் பேசும் பொழுது, அந்த சீஷர்களை பார்த்து சுற்றி இருந்த ஜனங்கள், இவர்கள் எங்களுடைய பாஷைகளை பேசுகிறார்கள் என்று ஆச்சரியப்பட்டார்களோ, அந்த அபிஷேகத்தை பெற்று அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணின பொழுது 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களோ, அதை கண்டு அநேக கண்கள் ஆச்சரியப்பட்டதோ, அதே போல ஆச்சரியப்படத்தக்கதாய் உன்னை பலமுள்ள ஜாதியாய் மாற்றுவேன் என்று உடன்படிக்கை பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். இந்த மாதத்தில் முதல் நாளிலே உன்னோடு கூட தேவனாகிய கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். இவை எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். எடுத்து வாசியுங்கள் உபாகமம் புஸ்தகம். இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நீ பெற்றுக்கொள்ளணும்னா நீ ஒரு காரியத்தை செய்யணும். அவர் உடன்படிக்கை பண்ணிட்டார்னா ஆசீர்வாதம் என்ன பண்ணிடாது, உடனே கிடைத்து விடாது. அதற்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அந்த காரியம் என்னவென்று நாம் பார்ப்போம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் நன்றாய் கவனிக்க வேண்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனம். அவர் பரிசுத்த தேவனாயிருக்கிறார். அந்த பரிசுத்த தேவனிடத்திலே நாம் சென்று முறையிட்டு நமக்கு தேவையான உடன்படிக்கைகளை எல்லாம், ஆசீர்வாதங்களை எல்லாம் எப்படி நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம்? அவர் அப்பா பிதாவே என்கிறதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறபடியினாலே, அவர் தகப்பன் நாம் பிள்ளைகள் என்று நம்மை அபிஷேகித்திருக்கிறபடியினாலே, அந்த உரிமையை நமக்கு கொடுத்திருக்கிறபடியினாலே, நாம என்னதான் தப்பு பண்ணா கூட அதை மன்னித்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் தகப்பனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது?
கிருபை உள்ளதாய் காணப்படுகிறது. இந்த கிருபை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று தவறாக நீங்கள் எண்ணிக்கொள்ளக் கூடாது. ஒரு காலகட்டத்திலே நீ தவறை செய்து கொண்டே இருப்பாயானால், பாவத்தின் மேல் பாவத்தை நீ செய்து கொண்டே இருப்பாயானால், அதே தகப்பன் உன்னை கண்டிக்கவும் என்ன பண்ணுவார்? அவரு ஒருபோதும் தயங்க மாட்டார். இரக்கம் காட்டுகிற தேவன்தான் அவர். உன் பாவத்தை மன்னிக்கிற தேவன்தான் அவர். வசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெற்றுக் கொள்வான். தகப்பனிடத்திலே முறையிட்டு, தகப்பனே, நான் உமக்கு விரோதமாகவும் என் அயலானுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று அவருடைய பாதத்திலே நாம் முறையிட்டு, இனி ஒருபோதும் உமக்கு விரோதமாகவும் என் அயலானுக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று அப்பாவங்களை எல்லாவற்றையும் நாம் விட்டொழித்து பரிசுத்த மனவாட்டி பிள்ளைகளாய் நாம் தேவனிடத்தில் ஐக்கியப்பட்டு இருப்போமானால் நமக்கு என்ன பண்ணப்படும்? தேவ ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு நிறைவாய் கொடுக்கப்படும். அவர் பண்ணின உடன்படிக்கையின் நிமித்தமாய் நமக்கு என்ன பண்ணப்படும்? நம்மை சுற்றி இருக்கிறதான கண்கள் காணத்தக்கதாய் நம்ம என்ன பண்ணுவாரு? அவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கடைசியாய் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசித்து கடந்து செல்வோம். ஏசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 55:6. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வசனம் இங்க என்ன சொல்லுகிறது? கர்த்தரை கண்டடையத்தக்க நேரத்தில் என்ன பண்ணணும்? நம்ம அவரை தேட வேண்டும். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி நாம் என்ன செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்? கூப்பிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு காரியத்தை நீங்க நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அவர் காண்கிற தெய்வமா இருக்கிறார், அப்படிதானே? இப்பொழுது ஜீவனுள்ள தேவனாய் காண்கிற தெய்வமாய் இருக்கிறார். அவர் நாம் கண்டடையத்தக்க தெய்வமாய் இருக்கும் பொழுது நாம் என்ன பண்ணோம்? அவரை பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும்? கூப்பிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். சமீபமான என்ன? சமீபனா என்ன? சமீபனா என்ன? பக்கத்துல. சமீபனா என்ன? பக்கத்துல. வசனம் என்ன சொல்லுது? அவர் எங்க இருக்கிறாரு? உன் வலது பக்கத்திலே வீற்றிருக்கிறார். நம்முடைய வலது பக்கத்துல அவர் வீற்றிருக்கிறபடியினாலே அவர் நமக்கு சமீபமா இருக்கும் பொழுதே நாம் என்ன பண்ணோம்? அவர் இடத்துல முறையிட்டு அவரை ஆதாயம் பண்ணி கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மாறாக நாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு உலக ஆசீர்வாதங்களிலேயும் உலக மாயைகளிலேயும் நம்முடைய எண்ணங்களை நாம் சிதறித்து கொண்டு இருந்தோமானால் தேவனை தேடாமல் நம்ம என்ன பண்ண முடியாது? ஒருபோதும் அவர் பண்ணினதான அந்த உடன்படிக்கையை, அந்த ஆசீர்வாதத்தை நாம் என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. உன் வாழ்க்கையில் தேவன் பண்ணினதான உடன்படிக்கை நிறைவேற வேண்டுமானால் அவர் சமீபமாய் இருக்கையில் நீ அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளையாய் காணப்பட வேண்டும். அதிகாலை வேளையிலே நீ அவரை தேடுகிற பிள்ளையாய் காணப்பட வேண்டும். காலம் சமீபமாய் இருக்கிறது. அவருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறபடியினாலே தேட வேண்டிய நேரத்திலே
அவரை தேடாமல் நிர்விசாரணமாய் நீ இருப்பாயானால், அவர் திரளான கூட்ட தூதர்களோடு இறங்கி வரும் பொழுது அவரோடு கூட நீ நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க தகுதி இல்லாத பிள்ளையாய் உன்னை கைவிட்டு என்ன சொல்லிடுவார் அவரு? நீ யாருன்னு எனக்கு தெரியாது என்றுவார். நீ யார் என்றே நான் அறியேன். 10 கன்னிகைகள்ல 5 கன்னிகைகள் இயேசுவோடு கூட உள்ளே பிரவேசிக்கிறார்கள். மீதி 5 கன்னிகைகள் எண்ணெயை ஆயத்தம் செய்து கொண்டு வந்து கதவை தட்டுறாங்க. ஆண்டவரே, தட்டும் பொழுது ஆண்டவர் சொல்றதான காரியம், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் உன்னை அறியேன். அவரை தேடுகிறதான சந்தர்ப்பம் இது. இந்த கடைசி நாளில் நீ உண்மையாய் அவரை தேடினாய் என்றால், இந்த உலகம் என்கிறதான இந்த வனாந்திர வாழ்க்கையில் நம்மை இந்த வனாந்திரத்தை கடந்து போக சொல்ல வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். இந்த வனாந்திரத்தில் உனக்கு என்னென்ன குறைவுகள் ஏற்படுகிறதோ எல்லா குறைகளையும் அவர் ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய் உனக்கு கொடுக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீர் குறைபாடுகள் தேவைப்பட்ட பொழுது ஊற்று தண்ணீர் கண்மலையில் இருந்து பிறப்பிக்கப்பட்டதோ, எப்படி உணவு தேவைப்பட்ட பொழுது மன்னாவை, தேவர்கள் உண்ணக்கூடியதான மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் கொடுத்தாரோ, இறைச்சி தேவைப்பட்ட பொழுது காடைகளை வரவழைத்து அவர் போஷித்தாரோ, அதே போல இந்த உலகம் என்கிறதான உன்னுடைய வனாந்திர வாழ்க்கையிலே உன் குறைகள், உன் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்த தேவனாயிருக்கிறார். நீ கேட்கும் பொழுது அதை ஆசீர்வாதமாய் உனக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தகப்பனிடத்திலே பிள்ளை கேட்பது போல நேரடியாக சென்று கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, மாறாக நாம் என்ன செய்யக்கூடாது ஒருபோதும், மற்றவர்கள் நிமித்தமாய் தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான எண்ணமே நமக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. எது வந்தாலும் நேரடியா இப்ப முழங்கால் போடு. அண்ணால் முழங்கால் போட்டால் கண்ணீரின் நிமித்தமாய் சாமுவேலை பெற்றுக்கொண்டான். எஸ்தர் தன் உடலை வரித்து உபவாசித்து ஜெபித்தாள். தன் ஜனங்களுக்கு ராஜாவினுடைய கண்களில் இருந்து தயவை பெற்றுக் கொண்டாள். உனக்கு தயவு பாராட்ட வேண்டுமானால், கிருபை வேண்டுமானால், நேரடியாக கர்த்தருடைய சமூகத்திலே உன் முழங்காலை முடக்கினாய் என்றால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஜெபம் செய்வோமா? மகிமை உள்ள தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு சோத்திருக்கிற கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் சுவாமி நீர் எங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணினதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, உம் சமூகம் எங்களுக்கு முன்பதாய் செல்லும் என்று சொன்னீரே. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அது மாத்திரம் அல்லாமல் கர்த்தாவே, அப்பா, எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் காணும்படியாய் எங்களை ஆசீர்வதித்து அப்பா, அவர்கள் தகப்பனே கண்டு மகிழத்தக்கும்படியாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை அவர்கள் உணரும்படியாய் நீர் எங்களுடைய நன்மைக்கு மத்தியில் எங்களை நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் பெற்றுக்கொண்டபடியினாலே உம்மை நன்றியோடு சோத்திருக்கிறோம் கர்த்தாவே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உடன்படிக்கை நிமித்தமாய் நாங்கள் அனுதினமும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ரீதியில அது பிரயோஜனப்பட நீர் கிருபை அருளச் செய்வீராக. பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.